இது வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இவங்க கேள்வி கேட்டது. ஒரு ஜாதகத்தில் உறமணக்கார வீட்டுக்கு பிடிக்காத வீடு உறமணக்கார வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம போகக்கூடாது. கோயில் என்பது முன்னோர்கள் கட்டி வச்சது, தர்ம வழி. பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்களெல்லாம் ஆதி காலத்தில், இந்த யூடியூப் வராத காலத்தில் ஒரே ஒரு கோயில் தான் அந்த ஊரில் இருக்க, ஊரே போய் சாமி கும்பிடுவாங்க. இருக்கிறது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம் தான். சூரிய நீசமாகனா ஐப்பசி மாதத்தில் அந்த ஊரில் ஐப்பசி மாதத்தில் 30 நாளுக்குள்ளே லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அப்போ சூரிய நீசம் ஆயிடுச்சுன்னா ஒரு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா ஜாதகத்தில் நம்மளுக்கே சார்ஜு, நம்மளுக்கே உடம்புல சார்ஜ் பத்தலை. அப்போ அந்த சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்றுறதுக்கு தான் ஒரு கோயிலுக்கு போகிறோம். அப்படி இருக்கும்போது சூரியன் என்பது சிவன். ஒரு சூரியன் நீசமாக இருந்தால் அந்த சிவன் கோயில் போயிட்டு வந்தால் அந்த பவர் நம்ம உடம்புல இருக்கும். அதனால் விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார். அதுக்கு நம்ம திருப்பதி போகக்கூடாது, இந்த மாதிரி சிவனை கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட சாஸ்திரத்தில் இது வரைக்கும் இல்லை. அதனால் ஒரு தாய், ஒரு நல்லா தெரிஞ்சுக்குங்க, எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்காததுக்கு முன்னாடியே சாமியோட கருவறையில் போட்டு தான் அந்த குழந்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இந்த பூமியில் வாழுது. அப்போ அந்த குழந்தைக்கு நட்சத்திரமும் அது தெரியாது, அந்த குழந்தைக்கு அதுக்கு பேரும் வைக்கல. அப்போ ஒரு குழந்தையும் தெய்வம் ஒன்றுங்கிறோம். எல்லா குழந்தைகளும் பாருங்கள், 1980 பிறந்த குழந்தைகள், 90 பிறந்தவங்க, இப்போ கூட ஓரளவுக்கு பிறந்த குழந்தைகளை சாமியோட கோயில் கருவறையில் கொண்டு போய் வச்சு தான் நம்ம கும்பிட்டு வரோம். ஜோசியம் ஜாதகம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த கோயில் போகக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஒரு திருப்பதியே ஆகாதுனால திருப்பதியில் கொண்டு போய் பாதத்தில் வச்சு தான் அந்த குழந்தைய எடுத்து வந்திருப்பாங்க. அப்போ கோயிலுக்கு அப்போவே அந்த கோயிலுக்கு குழந்தை போயிட்டு வந்துருச்சு. நம்மளை பொறுத்தளவு நம்மளுடைய வீடு, நம்மளுடைய இடம், காலி இடம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் கோயில் ஒன்று மட்டும் புனிதமானது, அது தர்ம வழி. ஒரு முடியாதவருங்கூட, யாராவது ஒருத்தர் முடியாதவருங்கூட ஒரு கோவிலில் வாசலில் போய் ஒரு திண்ணையில் தூங்கி எந்திரிச்சு வந்தால் அங்கே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த சாமியை நினச்சி கடவுள் தான் எனக்கு இன்றைக்கி படி போட்டுக்கிறாருன்னு இருக்கிறாங்க. அதனால் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம். இந்த கோயிலுக்கு தான் போகணும், அந்த கோயிலுக்கு தான் போகக்கூடாதுன்னு என்னுடைய வயசுக்கு 40 வருஷமாக நம்ம இந்த ஜோதிட துறையில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஏன் ஜாதகத்துக்கு ஆகாத கோயில் நான் இது வரைக்கும் கணிச்சதில்லை. அதே மாதிரி தான் எல்லாமே. எந்த கோயிலுக்கு போனாலும் போகலினாலும் நாளை காலை சூரிய உதயம் ஆகிறது உறுதி. அதே போல் சூரியன்னா சிவன். அப்போது சூரியன் நீச்சமாயிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க, மேலே இருக்கக்கூடிய சூரியன் நம்ம மேலே படுது, இந்த பவர் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ சூரியன் நீச்சமாயிருச்சுன்னு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா? வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறோமா? வெளியில் போகிறோம். அப்போ சூரியனே நீச்சம்னா சூரியனோட ஒளி நம்ம மேலே படுது. அதனால் எப்போவுமே ஒரு கோயிலுக்கு, இப்போ திருப்பதி போகக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் யாரும் வந்து 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் கற்றுக் கொடுத்தவங்க இந்த நட்சத்திரக்காரர் போகக்கூடாதுன்னு 40 வருஷம் அனுபவமாக நம்ம காதுலேயே கேட்கல. ஏன் இந்த விஷயத்தை நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ திருப்பதியில் போகக்கூடாதுன்னு ஒன்று சொன்னால், திருப்பதி கோவிலில் 250 பூசாரிகள் இருக்கிறாங்க, ஐயர்கள். 250 பேர்த்தில் 27 நட்சத்திரக்காரர் இருப்பாங்க. அப்போ 27 நட்சத்திரக்காருக்கு அந்த கோவிலில் அரசாங்கத்தில் வேலை கொடுத்துருப்பாங்க. அவர் டெய்லி அவரோட டியூட்டியே சாமிக்கு போய் பூஜை பண்ணணும். என்னோட நட்சத்திரம் எனக்கு ஆகாதுன்னு அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அவர் எப்படி சாப்பிடுவார்? அதுதான் அந்த காலத்தில் ஜோதிடம் என்பது. அந்த காலத்தில் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஜோசியர் தான் இருப்பாங்க. அந்த ஊரில் நல்லது கெட்டதுன்னா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, வேத வாக்கை எடுத்து செய்வாங்க. இன்றைக்கி சேனல் வந்ததுனால எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உறமணக்கார வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லலாம், நம்மளுக்கு எதிரி வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் கோயிலுக்கே போக வேண்டான்னு சொன்னால், கோவில் என்பது நம்ம கட்டி வச்சதல்ல. 1000 வருஷம் என்பது 100 தலைமுறை, 5000 வருஷம் என்பது 50 தலைமுறை, 500 தலைமுறைக்கு முன்னாடி எல்லா நட்சத்திரக்காரர்களும் அந்த கோயிலுக்குள்ளே போய் பாதம் பட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். அதனால நம்மளை பொறுத்தளவு சூரியன் சந்திரன் சொல்லி 9 கிரகங்களும் நம்ம மேலே வாசம் செய்து
அந்த ஜாதகத்தில் சூரிய நீசமாக இருக்கும்போது பிறப்பதற்கு நம்ம அப்பா அம்மாவும் 2 பேரும் அவங்க சேர்ந்து எல்லா நாளும் வாழ்கிறாங்க. அந்த வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா நாளும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எல்லா நாளும் கன்சீவ் ஆக போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் நினச்சா மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா சேர்றதில் ஒரு கரு எடுத்துகிட்டு போய் அதை 10 மாதம் வைக்கும்போது ஐப்பசி மாதத்தில் இந்த குழந்தை பிறக்கணுங்கிற விதி நம்ம முடிவனில் எமது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும். அதுதான். அப்போது இந்த உலகத்தில் நம்மளுக்கு இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லா கோயில்களுக்கும் மனசார இந்த உலகத்தில் 120 வருஷம்தான் இருக்குது. அதில் ஒரு 10 வருஷம் என்பது ஒரு வருஷத்துக்கு 365 நாளுனா 10 வருஷத்துக்கு 3500 நாள், 100 வருஷத்துக்கு 36,000 நாள். இந்த 36,000லேருந்து 40,000 நாள் தான் நாம் வாழ போகிறோம். வாழ்ந்து போட்டு நம்ம கிளம்பிடுவோம். கோயில் அங்கேயே தான் இருக்குது. நம்ம போனதுக்கப்புறம் அந்த கோயில் இந்த நட்சத்திரக்காரிங்க உள்ளே வராதிங்க நம்ம சொல்ல முடியுமா? அப்போ நம்ம காலம் முடிஞ்சிட்டால் அப்போ இருக்கும் காலத்து வரைக்கும் பாவங்கள் செஞ்ச நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்தாலும் புண்ணியத்தை தேடுறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். அந்த கோவிலில் வந்து சாமி நம்மளுக்கு என்ன எதிரியா? இல்லை நம்மளுக்கு என்ன அவர் சொத்தக்கத்தை அவரது நம்ம எடுத்துட்டோமா இல்லை நம்ம அவங்களுக்கு எடுத்துட்டோமா? கிடையவே கிடையாது. நம்ம ஆமாம், அப்படியெல்லாம் பார்த்தா நமக்கு ஆகாத நட்சத்திரம். நம்மளுக்கு ஒரு திருப்பதி நம்மளுக்கு ஆகாதுன்னா திருப்பதிலேயே அவர் பூர்வீகமாக குடியிருக்கார். அவர் இந்த கோயில் இங்கே இருக்குதுங்கிறதுக்காக அவர் ஊரை விட்டால் ஓட முடியும்? அப்படி கிடையாதுங்க. நம்மளோட ஜாதகத்தில் நாம் 120 வருஷம் வாழ்கிறதுக்கு புண்ணியம் 10 தான் கோயிலுக்கு போகிறோம். புண்ணியம் அந்த கோயிலே போகலைன்னா நம்மளுக்கு புண்ணியம் உடம்புல சேராது. அதனால் நம்மளை பொறுத்தளவு 40 ஆண்டு காலமாக இந்த ஜோசியத்தை நம்ம எடுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சமாக இருந்து இன்றைக்கி பெரிய புத்தகம் எழுதியிருக்கோம். இன்றைக்கி 1500 அனாதி பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலையும் வேலை தீபம் வச்சுட்டு வர்றோம். அப்படி வச்சுட்டு வந்து புண்ணியத்தை சேர்த்தி வச்சால், இந்த ஜென்மத்தில் பாவத்தை கழித்து புண்ணியத்தை சேர்த்தி வச்சால் அடுத்த பிறவி இன்னமும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம செய்து வைக்கிறோம். ஆமாம், அதனால் நீங்கள் கேட்டதுனால ஆமாம், ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்கிறேன்னா, இது தர்ம காரியம். ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சால் 7 தலைமுறைக்கு பாவ நிவர்த்தி ஆகுமா, அந்த வம்சமே விருத்தியாகும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம கோயிலே நம்ம கட்டி வைக்காட்டியும் பரவாயில்ல, கட்டி வச்ச கோயிலில் போய் கும்பிட்டு வரக்கு போகாமல் விட்டுட்டு அது என்ன பெரிய தப்பு. அதனால் நம்மளால் கட்ட முடியாட்டியும் கூட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை நினச்சி பாருங்கள், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை நினச்சி பாருங்கள். ஒரு தூணை நிமித்தி நம்மளால் வைக்க முடியாது, எல்லாமே முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த கோவில் சூரியன் நீசமாக இருந்தாலும் ஒரு சிவனை வழிபாடு பண்ணுற தப்பு. நம்ம வீட்டிலேயே நான் பிரதோஷத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிவனை வந்து ஒரு சந்தனத்தில் ஒரு சிவலிங்கம் பிடிச்சி பிரதோஷத்தன்னைக்கு வீடு வாசல் வலிச்சு அந்த லிங்கத்தை இப்போ காய வச்சு, அதுக்கு நீங்கள் வீட்டிலையே நடக்க முடியாதவங்க, கோயிலுக்கு போக முடியாதவங்க சந்தன லிங்க பூஜை பண்ணி எந்த குடும்பத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கே நீங்கள் ஒரு லிங்கத்தை கொடுத்தால் அந்த சிவன் அந்த இடத்துக்கு வாசம் செய்வார்னு சொல்லியிருக்கேன். நன்றிம்மா, வணக்கங்க.